ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டார்கெட் டிஎன்பிஎஸ்சி 2025 இதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிஎன்பிஎஸ்சி 2025 ஒரு பிகினருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு பிகினர் என்ன பண்ணலாம் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். பட் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஆஸ்பென்ட்ஸ்க்கு நிச்சயமாக மைண்டில் நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும். பயம், குழப்பம், ஸ்ட்ரெஸ்ஸு, வயசாகுது, டிஎன்பிஎஸ்சி ஆரம்பிக்கலாமா வேணாமா விட்டுறலாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ரூமர்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ எல்லாமே பார்த்துட்டு 2025 எப்படி அணுகலாம், இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாமே பார்த்துட்டு 2025 ப்ரிப்ரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான், எப்பவுமே நான் சொல்கிறது தான், உங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ அதை பேஸ் பண்ணி நிச்சயமாக ரிசல்ட் அமையும். ஒரு சில விஷயங்கள் தள்ளி போயிருக்கலாம், கால தாமதம் ஆயிருக்கலாம், பட் அது கிடைச்சே தீரும். அட போங்க ப்ரோ, மோட்டிவேஷன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி கிடையாது. ரியாலிட்டியாக ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகலாம், பட் கிடைச்சே தீரும். நம்பிக்கை இருக்குவங்க ட்ராவல் பண்ணுங்கள், நிச்சயமாக ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ரைட், பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இருக்க இந்த காலகட்டத்துக்கு ஒரு 5 முக்கியமான கேள்விகள் தான் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 கேள்விகளுக்கும் ஒரு தெளிவு நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ரைட், பார்க்கலாம். அண்ட் டிஎன்பிஎஸ்சி 2025க்கான ஆன்லைன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் ஆஃபர் ப்ரைஸ் ஃபார் பிகினர்ஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேண்ணா, செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்த்துருவோம். இதில் மொத்தம் 5 கேள்விகள் நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்பர் 1 டிஎன்பிஎஸ்சி ப்ராசஸ் அப்படின்ற விஷயம்தான். ஸோ ப்ராசஸ் லேட் ஆகுமோ, நான் படிக்கணுமா, வெயிட் பண்ணணுமா, இந்த மாதிரி மைண்டில் ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ப்ராசஸ் முன்னே இருந்த விட இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் முக்கியமான விஷயம், இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ராசஸ் அண்ட் எக்ஸாம் டேட் இருக்கு இல்லையா, இந்த 2 விஷயமும் யாருக்கும் ப்ராப்பராக வந்து தெரியாது. இப்போது அடுத்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் அடுத்த ஒரு 6லேருந்து 8 மாதங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதுவுமே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் 3 மாதம் இருக்குது. இந்த வருஷம் கண்டக்ட் பண்ண குரூப் 2 2Aவோட மெயின்ஸ் உங்களுக்கு அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் அப்போ தான் வந்து வரும். ஸோ அப்படி பார்த்தா கூட ஏப்ரல் மே வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. இங்கே ஒரு 5 மாதம் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 8 மாதத்துக்கு எக்ஸாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஓகே, அப்போது இங்கே பண்ணுற தப்பு என்ன, இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணவங்களோ இல்லை பிகினராக உள்ளே வரவங்களோ யோசிக்கிற விஷயம், இன்னும் 8 மாதம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது, அப்புறமா பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்தால் படிக்கலாம் அப்புறம் மாதிரி வந்து யோசிப்பாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை இந்த வாட்டி பண்ணாதீங்க. ரைட், 8 மாதமாக இருந்தாலும் 1 வருஷமாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி அது குரூப் 4, குரூப் 1, குரூப் எதுவாக இருந்தாலும் மினிமம் 60லேருந்து 70% சிலபஸ் நீங்கள் முடித்து வச்சுருந்துருக்கணும். இதை பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம இந்த 3 மாதம் படிப்போம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் 3 மாதம் படிப்போம். பட் அந்த 3 மாதத்தில் ஃபுல் புக்கை நம்ம கவர் பண்ணால் கூட ரிவைஸ் பண்ண டைம் இருக்காது, படித்த விஷயங்கள் மைண்டில் இருக்காது. 6 to 12 ஃபுல்லாக நம்ம வந்து படிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எதுவுமே மைண்டில் ப்ராப்பராக ஸ்டோர் ஆகாது. அந்த 1 வருஷம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் ரொம்ப சொல்லி வந்து அடிக்க முடியும். 3 மாதம் பிளான், 1 மாதம் பிளான் எல்லாமே போடுவாங்க தான். நானும் வந்து போடுவேன். ஒரு பிஸ்னஸாக எல்லாமே பண்ணுவாங்க தான். அது இல்லை, நான் மறுக்கவே இல்லை. பட் நம்ம விஷயம், நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி உங்கள் ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகேவா? சரி ப்ரோ, 8 மாதம் 1 வருஷம் நான் வந்து படிக்கணும் அப்படின்னா என்ன யார் பார்த்தப்பா? அப்போ தான் இந்த பாயிண்ட் மைண்டில் வந்து ஓடும் இல்லையா? என்னது, டிஎன்பிஎஸ்சியை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஜாப் போகலாமா, இல்லை கம்பைன் பண்ணி படிக்கலாமா அப்புறம் மாதிரி வந்து கேட்குறது. ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிறது, எப்போவுமே நான் சொல்லிகிட்டு இருக்க விஷயம், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அந்த ப்ராசஸ் பெருசு. மினிமம் ஒரு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா படித்து முடிச்சு இன்டர்வியூ, ஜாப் போகிறதுக்கு 1-2 வருஷம் முழுசாக வந்து ஆகிடும். நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது, ப்ரைவேட் ஜாப் பார்த்துக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாகணும். ஒரு பேப்பர் வாங்குறதுக்கு, ஒரு புக்கு வாங்குறதுக்கு, ஒரு ஜெராக்ஸ் போடுறதுக்கு நிச்சயமாக கையில் வந்து காசு வேணும். எனக்கு 100% ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா நீங்கள் வேலை இல்லாமல் நீங்கள் படிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஃபினான்ஷியலாக நீட் இருக்குது, ஏதோ ஒரு நீட் இருக்குது, ஒரு ரூபா கூட எடுத்துக்கோங்களேன், அப்போது நிச்சயமாக ப்ரைவேட் ஜாப் பார்த்துக்கிட்டு படித்தா ரொம்ப ரொம்ப பெட்டராக வந்திருக்கும். டெய்லி 3 மணி நேரம் படிங்க, 4 மணி நேரம் படிங்க. நீங்கள் 1 வருஷம் 8 மாதம் படிக்கும் போது 3 மணி நேரம் 4 மணி நேரம் தாராளமாக போதுமானதாக வந்திருக்கும். அதுக்காக ப்ராப்பர் பிளான் நான் வந்து கொண்டு வரேன். ஸோ இந்த பிளான் படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாப் போகாமல் படிக்க வேணாம், ஜாப் சர்ச் பண்ணுங்கள். ஒரு ஆன்லைன் ஜாப் இருந்தால் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு மினிமல் சேலரியோட ஜாபோடு படித்தா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்திருக்கும், ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும்.
ஓகேவா? அண்ட் கண்டினியூ பண்ணலாமா விட்டு போயிடலாமா இந்த ரூமர்ஸ் எதுவுமே நம்ப வேண்டாம். நம்ம ஒன்ஸ் உள்ள படிக்க வந்துட்டோம் அப்படின்னா இதை விட்டு போகலாம் அப்புறம் மாதிரி தோணும். பட் விட்டு போயிட்டா ஏதோ ஒரு பாயிண்ட்ல ட்ரை பண்ணியிருக்கலாமா அப்புறம் மாதிரி தோணும். ஸோ அதுக்கு வழியை வந்து விட்டுறாதீங்க. நெகட்டிவான விஷயங்கள் பட போங்க ப்ரோ படித்தா என்ன ப்ரோ ஆக போது கிடைக்க மாட்டுது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயங்கள் என்னையும் கமெண்ட் நிறைய பேர் திட்டுவாங்க. இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. நம்மளோட ஃபோக்கஸ் காரியத்தில் கண்ணாக இருக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த 3வது கேள்விக்கு வந்து வரலாம். டிஎன்பிசி மட்டும் படிக்கலாமா இல்லைனா இன்னொரு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிற விஷயம் மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் ஒரு கண்ணு வந்து வைங்க. டிஎன்பிசி மட்டும் இல்லை, பேங்கிங் இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, ஆர்ஆர்பி இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது, ஐபி இருக்குது, ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இதில் வந்து இருக்குது. ஓகேவா? டிஎன்பிசி தான் ஃபோக்கஸாக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ளஸ் அதர் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சிலபஸை கம்பேர் பண்ணி படிக்க முடியும். நான் தனியாக ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம யோசிக்கிறது ப்ரோ எஸ்எஸ்சி, பேங்கிங், யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் சென்ட்ரல் லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் படிக்கலாமா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரைட். அதிக பேர் ப்ரிப்பேர் பண்ணுறது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி. இதை தவிர்த்து எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது, எல்லாமே கௌரவமான வேலைகள் தான், கௌரவமான சம்பளம் தான். எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ராக் மாறுங்க அப்புறமா நான் சொல்லவே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆர்ஆர்பியில் 8000 வேகன்சி கிட்ட வந்திருக்கு. செக் பண்ணலாம். மேபி செக் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பாசிபிள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் படிச்சுட்டே இருங்க. ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ட்ராக்ல போயிட்டே இருக்குங்க. நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு 50% முடிச்சிருக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? சரி, இது எல்லாம் ஓகே ப்ரோ. இன் ஜென்ரல் எல்லாமே எனக்கு வந்து ஓகே தான். இந்த விஷயம் எனக்கு பெருசாக ஒரு தலைவலியாக வந்து இருக்குன்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக வந்து இருக்கும். கொஸ்டின் பேப்பர், ஸ்டாண்டர்ட் அண்ட் புக்ஸ். நான் எவ்வளோ படித்தாலும் அவங்க வேறு மாதிரி கேட்குறாங்க. நான் ஒரு மாதிரி படிக்கிறேன், அவங்க ஒரு மாதிரி கேட்குறாங்க. நான் புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டேன், இருந்தாலும் என்னால் அட்டன் பண்ண முடியல. நான் என்ன வந்து இப்போ நகை பண்ணுறது? ஸ்டாண்டர்ட் மாறி மாறி போய்கிட்டே இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஃபேஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி கேள்விகள் ஒரு நெகட்டிவ் ரோலில் பெருசாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர் கூட ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, ப்ரீவியஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சோர்ஸ் இருக்கோ, பசங்க எப்படி காம்படிஷன் இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி பேப்பர் கேட்டிருப்பாங்க. அன்னைக்கு நிலைமையில் அந்த பேப்பர் கஷ்டம், இன்னைக்கு நிலைமையில் இந்த பேப்பர் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இங்கே யோசிக்கிறது, நான் புக்கு ஃபுல்லாக படித்தேன், இருந்தாலும் என்னால் அட்டன் பண்ண முடியல அப்புறம் மாதிரி கேட்பாங்க. நான் ஒரு கொஸ்டின் காட்டுறேன். இது இப்போ ரீசெண்ட் நடந்து முடிஞ்சு 2024 குரூப் 2வோட ஒரு பேப்பர். ஓகேவா? சரி, இப்போது இங்கே ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ட்ரைப் ஆஃப் இந்தியா. ஓகேவா சார்? கீழ்காணும் கூற்றுக்களில் இந்தியாவின் ஒரு பழங்குடியினம் அப்புறம் மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கேள்விகளுக்கு நிறைய இடத்துல இது யூபிஎஸ்சியோட அந்த மஜித் ஹுசைன் ஜியாகிரபி புக்லேருந்து கேட்டிருக்காங்க. டேரெக்டாக வந்து இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எஸ், டேரெக்டாக வந்து இருக்குது. ஒன்று பசங்க என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் வருஷம் புக்கை வந்து மாற்றி படிக்க முடியுமா, யூபிஎஸ்சி லெவல் எக்ஸாம் நான் படிக்கணும் அப்படின்னா எதுக்காக டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்புறம் மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் எப்பவுமே சொல்கிற விஷயம், நாம கிட்ட இருக்க சோர்ஸை தெளிவாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிகிரி லெவலில் 50 கேள்வி கேட்குறாங்க. சரியா? இந்த 50 கேள்விகளில் 30, 20 நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ரைட். இதில் இந்த 20 கேள்விகள் இருக்குல்ல, இந்த 20 கேள்விகள் கண்ணாப்பின்னான்னு கேட்பாங்க. எங்கே கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, என்ன டாபிக், எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. ஆனால் 30 கேள்விகள் இருக்கு இல்லையா, இந்த 30 கேள்விகள் நாம் படித்த புக்கில் இருந்தோ இல்லை அந்த படித்த புக்கை பேஸ் பண்ணியோ அதை இன்டர்லிங்க் பண்ணியோ இன்டைரக்டாக கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அப்போ நம்மளோட வேலை இந்த 30 எப்படி அட்டன் பண்ணணும், இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணமே தவிர இந்த 20 கேள்விகள் வெளியேந்து கேட்டாங்க, 20 கேள்விகள் டஃப்பாக கேட்டாங்க, 20 கேள்விகள் எங்கேயோ இருந்து கேட்டிருக்காங்க, இது ரொம்ப டிஎன்பிசி மோசமாக இருக்குது, இந்த 20 கேள்விகள் பிளேம் பண்ணுறதை விட இந்த 30 கேள்விகள் ஃபேஸ் பண்ணியிருந்தால் நமக்கு தேவையான கட் ஆஃபை ரீச் பண்ணியிருக்க முடியும். டிகிரி லெவல் பேப்பர், காம்படிஷன் எக்ஸாம் இல்லை வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம் இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன தான் 10th லெவல் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் பேப்பர் வர காலங்களில் டஃப்பாக தான் கேட்க செய்வாங்க. அதுக்கு நம்ம லூப் ஹோலை கண்டுபிடிச்சி அதுதான் வந்து முக்கியம். ஓகே, ஸோ அதுக்கு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், கனெக்டட் வித் ஏகலைவா எபிக் மகாபாரதான் கொடுத்துருக்காங்க. லீவ்ஸ் இன் ஆரவலிஸ் விந்தியன் சத்புரா, ஹன்மன் இன் ஸ்மார்ட் ஹில்லாக் மே சீசர் ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டு எந்த ட்ரைபிளுக்கு சூட் ஆகும் அது தமிழில் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ரைட். இப்போது இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 3, ஸ்டேட்மெண்ட் 4, ஸ்டேட்மெண்ட் 2 இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் இந்த யூபிஎஸ்சியோட மஜித் ஹுசைன் அந்த புக்கில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த புக்கை படித்ததை ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் 10th and 12th சமச்சர் ஜியாகிரபி புக்கை தெளிவாக படிச்சிருந்தா இந்த கேள்விக்கு லட்டு மாதிரி ஆன்சர் போட்டிருக்கலாம். ஓகே, என்ன விஷயம் இப்போ பாருங்கள், நாம் படிக்கிற விஷயத்த எக்ஸாம் ஹாலில் 3 மணி நேரம் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க தான் கிராக் பண்ண முடியும். நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, பட் அது மேட்டர் இல்லை.
அங்கே என்ன பண்ணுறீங்க அதான் வந்து முக்கியம். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வந்து பார்க்கலாம் 12th புக்கு ஜியாகிரஃபி. இப்போ 12th புக்கை படிக்கணுமா ப்ரோ அப்புறமா சில பேர் கேட்டிருப்பாங்க, 12th படிக்கவே இல்லையே அப்புறமா சொல்லுவாங்க. எல்லாம் பாருங்கள், 12th 10th 8th இது மேட்ரு இல்லை, சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் வந்து முக்கியம். இப்போ ஜியாகிரஃபி சிலபஸில் இந்த கலர்ஸு, ட்ரைப்ஸு, கேஸ்ட்டு இதெல்லாம் வந்து பின்னாக படிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அவன் படிச்சு தான் ஆகணும். 12th ஜியாகிரஃபி கல்ச்சுரல் ஜியாகிரஃபின்னு ஒரு சாப்டர் வந்து உண்டு. அந்த சாப்டரில் ட்ரைபலை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த சாப்டர் படிங்க அப்படின்னா நான் பிளான் போடாமல் சொல்லியிருப்பேன். 100 நாள் பிளானு, 120 நாள் பிளானு, 30 நாள் பிளானு, ஃப்ரீ டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே இந்த சாப்டர் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இந்த சாப்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பில்ஸு, கோன்ஸு, சாந்தால்ஸு, தோடாஸ் இதை பற்றி ட்ரைபலில் ஒரு 4 லைனில் ஒரு பேஜில் அதுக்கான பதில் அங்கே வந்து இருக்கும். ஓகேவா, அதில் பில்ஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க ராஜஸ்தானில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த புக்கில் உண்டு. இது ஒரு க்ளூ. ஓகேவா, இப்போது இங்கே வந்து இப்போ நாங்கள் வருவோம். 10th ஜியாகிரஃபி எல்லாருமே படிச்சிருப்பீங்க இல்லையா. இதில் சாப்டர் 1 இந்தியாவோட லொக்கேஷன். ரைட், அந்த மேப் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் ஆரவல்லி மலைத்தொடர் படிச்சிங்களா, ஆரவல்லி மலைத்தொடர், இந்த மவுண்ட் அபு அப்புறமா நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ரைட், ஓகே. இப்போது இந்த கேள்வி நம்ம வந்து பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் 1 எனக்கு சுத்தமாக தெரியாது, படிக்கவே இல்லை. ஸ்டேட்மெண்ட் 3 சுத்தமாக தெரியாது, நான் படிக்கவே இல்லை. ஸ்டேட்மெண்ட் 4ம் நான் படிக்கவே இல்லை. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2க்கு வந்து பாருங்களேன், லீவ்ஸ் இன் ஆரவல்லிஸ் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆரவல்லி நம்ம எங்கே படிச்சிருக்கோம், ஆரவல்லி 10th புக்கில் படிச்சிருக்கோம். ரைட், அப்போ ஆரவல்லி எங்கே இருக்குது, 10th புக்கில் படித்தது ராஜஸ்தானில் இருக்குது. ஆரவல்லி, ஆரவல்லி மவுண்ட் அபு ராஜஸ்தான். சரி, 10th புக்கை படித்தாச்சு, இது கவர் ஆயிடுச்சு. அடுத்து பார்க்கலாம், ஆரவல்லி எங்கெங்க இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. அப்போ 12th புக்கில் இந்த பில்ஸ் அப்புறமா நம்ம படிச்சிருந்தோம்னா இந்த பில்ஸ் எங்கே வாழ்கிறாங்க, ராஜஸ்தானில் வாழ்கிறாங்க. அப்போ ராஜஸ்தான் ஆரவல்லியில் இருக்குது. ராஜஸ்தான், ஆரவல்லி, பில்ஸு, ஆரவல்லி, ஆன்சர் ஆப்ஷன் சி போட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகே, இவ்வளோ லிங்க் பண்ணுமான்னு கேட்டால் இது சாதாரணமான விஷயம்தான். ரைட், அப்போ நம்ம படிக்கிற விஷயத்தை எப்படி உள்ளே அப்ளை பண்ணுறோமோ அதான் வந்து முக்கியம். வர காலங்களில் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு க்ளூவாக வந்து இருக்கும். எல்லா கேள்வியும் இப்படி இருக்கும் அப்படின்னு கிடையாது. சொன்னேன் இல்லையா, அந்த 50-20ல் அந்த 30 கேள்விகளுக்கு நமக்கு அது லூப் இருக்கும். அந்த லூப்பை அந்த 3 மணி நேரம் யார் ஒருத்தர் அங்கே எக்ஸாம் ஹாலில் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களால தான் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஒரு சில விஷயங்கள் டைரெக்டாக கேட்டுருவாங்க, நிறைய விஷயங்கள் இப்படி தான் லிங்க் பண்ணி கேட்பாங்க. நமக்கு தேவை கட் ஆஃப் ப்ரிலிம்ஸில், மெயின்ஸில் கண்டென்ட். அப்போ இங்கே என்ன, 10th ஆரவல்லி அதை புரிஞ்சிருக்கணும், ஆரவல்லில் ராஜஸ்தான் அப்புறம் மாதிரி புரிஞ்சிருக்கணும். பில்ஸ் படிச்சிருக்கோம், ட்ரைபலில் பில்ஸ் படித்தோம், ட்ரைபல்னால் ராஜஸ்தான் வார்டு சொல்கிறாங்க, ராஜஸ்தான் ஆரவல்லி, அப்போ ஆப்ஷன் சி அந்த மாதிரி கிளிக் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். இதுக்கு அந்த ப்ராப்பர் ரிவிஷன் லிங்க் பண்ணி படிக்கணும். நான் 6th புக்கு படித்தேன், 10th புக்கு படித்தேன், 11th புக்கு படித்தேன், ஃபுல்லாக படித்தேன், அது மேட்ரு இல்லை. படித்த புக்கை எந்த விதமாக நம்ம படித்தோம் அதான் வந்து முக்கியம். வர காலங்களுக்கு இப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ப்ரோ பயம் படுத்துறீங்க, கஷ்டமாக சொல்கிறீங்க, இது கஷ்டமே கிடையாது. படிக்கிற விஷயத்தை லிங்க் பண்ணுங்கள், சிலபஸை லிங்க் பண்ணுங்கள். இப்போது 12th புக்கு நீங்கள் படிக்கிறீங்க ஓகேவா, 12th புக்கு நம்ம வந்து எடுக்கிறோம், கல்ச்சர் ஜியாகிரஃபி இருக்குது. அதில் ராஜஸ்தான் அப்படின்னு படிக்கும் போது அந்த ஆரவல்லி அப்படின்ற ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுக்கு வந்துடணும். ஏன்னா ஆரவல்லின்ற விஷயங்கள் மேப்பில் படிச்சிருப்பீங்க. மான்சூனில் அந்த பக்கம் தான் போயிட்டு மழை கட் பண்ணி டெல்லிக்குள்ளே வந்து வரும், மான்சூனில் படிச்சிருப்பீங்க. அப்போ சாப்டர் 1 சாப்டர் 2 12th புக் எல்லாத்தையும் படித்த ஒரு விஷயத்தை போடாமல் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ படித்ததை நம்ம போடாமல் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணலாம் அர்த்தம். இதான் வந்து முக்கியம். 30 ஃபோக்கஸ் பண்ணுங்கள், 20 ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, அப்போ டிகிரி லெவல் படிக்க வேணாம்னு கேட்டால் படித்து தான் ஆகணும். பட் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலனாலும் நாமளால் ஃபேஸ் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். சரியா, சரி ப்ரோ, 5 கேள்விகளுக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தெளிவு நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த 25 ப்ரிப்பரேஷன் நான் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நல்லா பாருங்கள். நம்ம ஃபோக்கஸ் ஆல்மோஸ்ட் Group 1, Group 2, Group 4 எந்த எக்ஸாம் முதல்ல வரப்போ தெரியாது. அடுத்த 6-7 மாதம் எந்த ஒரு க்ளூ நமக்கு வந்து இல்லை. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இவங்களோட சிலபஸ். ப்ரோ சிலபஸ்லேயே ப்ரோ கேட்குறாங்கன்னா ஒரு 80% சிலபஸ் ஸ்டிக் தான் கேட்பாங்க. ரைட், அது நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதுமானது தான். ஒரு புக்கும் 6th புக்கு, 8th புக்கு, 10th புக்கு, 9th புக்கு என்ன படிக்கிறோம், என்ன சிலபஸ் படிக்கிறோம் அதான் வந்து முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 எக்ஸாமுக்கும் Group 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், Group 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், Group 4 ப்ரிலிம்ஸ் சிலபஸை கம்ப்ளீட்டாக படித்து மக்கப் பண்ணி சும்மா பார்த்துட்டு போகிறோம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அப்படி நோ அந்த மாதிரி கிடையாது. ஃபுல் ஸ்டாஃப் கம்மா ஐஃபன் மாறாமல் கம்ப்ளீட்டாக சிலபஸை படித்து பார்க்காம எழுதி பார்த்து வீட்டில் எழுதி விட்டுங்க. இதை ஸ்ட்ராங்காக பண்ணால் மட்டுமே தான் கிராக் பண்ண முடியும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போது Group 1 Group 4 நீங்கள் Group 1 படிச்சுட்டே இருக்கீங்க, Group 4 சடனாக எக்ஸாம் வந்து கேட்டாங்க, பயப்படக்கூடாது. என்ன பண்ணி ஆகணும், Group 4 சிலபஸ் Group 1 என்னெல்லாம் வந்து இருக்குது, என்னெல்லாம் வந்து முடிச்சிருக்கோம் அதை கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்.
ஓகே, இப்போது 6ல் லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது, 9th லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது, 11th லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது. நான் 6th 9th 11th படிச்சுன்றதை விட 6, 9, 11 இதை மூணுமே கம்பைன் பண்ணி ஒரே நோட்ஸாக வந்து மேக் பண்ணணும். இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது ஐபிசி ஒரு டாபிக் எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ரைட்? 6th புக்கில் படிச்சிருப்பீங்க, 9th புக்கில் படிச்சிருப்பீங்க, 11th புக்கில் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, இந்த 3 புக்லுமே இல்லாத ஒரு டாப்பிக்காக வந்திருக்கும். எங்கே வந்திருக்கும்? இப்போ செப்டம்பர் 20 ஐபிசி கண்டுபிடிச்சதோட 100 years செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஹரப்பன் சிவிலைசேஷன் இல்லையா? அப்போது கரண்ட் அஃபேர்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் சம்மந்தப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ இங்கே படிச்சிருப்பீங்க இல்லையா? இதை என்ன பண்ணியிருக்கணும்? ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கா, இதையும் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ஐபிசினா என்ன, எப்போ கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி தான் புக்கில் வந்து இருக்கும். அப்புறம் 2024 100 வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அதில் என்ன விஷயங்கள் இருக்குது, என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சிஎம்மும் அதை பற்றி பேசியிருந்தாங்க, ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ட்ரெண்டிங்காக போகிற விஷயத்த புக்கில் இருந்தும் இங்கே லிங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் காம்படேட்டிவ் எக்ஸாம் இப்படி தான் லிங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். எல்லாமே இல்லைனாலும் ஓரளவுக்கு லிங்க் பண்ணி இப்படி படித்தா மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். நான் ஐபிசி படித்தேன் ப்ரோ, 11th ஃபுல்லாக படித்தேன், 9th ஃபுல்லாக படித்தேன், ஆன்சர் பண்ண முடியும். ஏன் பண்ண முடியல? கேள்வியில் இங்கே வந்திருக்கு, இதுவும் ஐபிசி தான், இதுவும் சிலபஸ் வேஸ்ட் பண்ணி தான். அப்போ சிலபஸ் ஸ்ட்ரிக்ட் டு சிலபஸ் எங்கே இருக்கோ அதான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ரைட். இப்போது அடுத்த கேள்வி, நான் என்ன வந்து அடுத்து வந்து பண்ணணும்? சிலபஸ் ஃபுல்லாக நான் படிச்சிட்டேன் ப்ரோ, கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அடுத்தது உங்களோட புக்ஸு. இதில் இந்த புக்ஸில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறது, ப்ரைமரியாக என்ன புக்ஸ் இருக்கோ அதை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ப்ரோ இந்த வருஷம் இந்த புக்கில் கேட்டாங்க, இதை படிக்கலாமா? அடுத்த வருஷம் அதை கேட்க மாட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம விஷயம் ப்ரைமரியாக என்ன இருக்குதோ, சமைச்ச புக் இருக்குதா, கம்ப்ளீட்டாக தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணணும். நான் படித்தேன்றதை விட தெளிவாக படித்தேன், எப்படி கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த 6th 12th வரைக்கும் என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாமே நான் படிச்சுட்டேன், எதுவுமே ஸ்கிப் பண்ணல. நான் ஜாகிரபி ஸ்கிப் பண்ணிட்டேன், ஹிஸ்ட்ரி செக் பண்ணிட்டேன், குப்தா ஸ்கிப் பண்ணிட்டேன், முகல்ஸ் நான் படிக்கல. அந்த மாதிரி இல்லாமல் டிட்டோ கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி ப்ராப்பராக படிச்சுட்டா கேட்க போகிற விஷயங்களை கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் கண்டென்ட்டை கொண்டு போக முடியும். நமக்கு தேவை அது மட்டும்தான், ரைட்? எல்லாரும் சொல்கிறது, அட போங்க அப்புறம் படித்த முறை பண்ண முடியல. நோ நோ நோ, நிச்சயமாக சொல்கிறேன். இப்போ குரூப் 2 எக்ஸாமில் கூட 30-35 கேள்விகள் சாலிடாக டிஎன்பிசி சமைச்சர் புக் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணியிருக்க முடியும். அடுத்த 10-15 கேள்விகள் ஃப்ளூக்கில் பண்ணியிருந்தா கட் ஆஃப் அங்கே ரீச் பண்ண முடியும். பட் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, ஒரு சில கேள்விகள் இன்டைரக்டாக தான் கேட்பாங்க. இன்றைக்கி காலகட்டம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அப்போது புக்ஸை மாற்றுறத விட படிக்கிற மெத்தடை மாற்றுங்க. ஒரு டாபிக் இருக்குது, குரூப் 4 வேறு மாதிரி படிங்க, குரூப் 1 வேறு மாதிரி படிங்க. நீங்களா கேள்வியை உருவாக்குங்க. இப்போ மான்சூன் இருக்குது இல்லையா, பருவக்காட்டு இருக்குது. இப்போ இந்த மழை எப்படி உருவாது புக்கில் கொடுத்துட்டாங்களா, எப்படிலாம் கேள்வியாக கேட்கலாம். உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை உருவாக்கி ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்களாம் ரெடி பண்ணி அதை படிங்க. அப்போனா தான் இதை வந்து கிளியர் பண்ண முடியும். 2 விஷயம் தான், சிலபஸை ஃபுல்லாக ஸ்டிக் டு எல்லாம் மக பண்ணிவிட்டு பிரைமரி புக்ஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து படிங்க. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸுக்கு போகலாம். எடுத்த ஒன்று அவுட் சோர்ஸுக்கு போகிறதுன்றது முட்டாளான ஒரு விஷயம், அதை பண்ணாதீங்க. அதை படிக்கணும் தான், பட் இதை முடிச்சுட்டு அதை வந்து படிக்கலாம், ரைட்? ஸோ தப்பான கைடன்ஸ் நீங்கள் வந்து போயிட வேண்டாம். அவுட் சைட் புக் படிக்கணும், அவுட் சைட் சோர்ஸ் படிக்கணும், அது படிக்க வேணாம் சொல்லவே இல்லை. பட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாமே. ஸோ முதல் படி ஏறுங்க, அதுக்கப்புறம் 2வது படிக்கு வந்து போய்க்கலாம். ஓகே, இதுதான் பேசிக்கான விஷயம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். டெலகிராம், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், குவிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம், ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். இதை தவிர்த்து 2025 பிளானுக்கு எப்படிலாம் மேக் பண்ணலாம் உங்கள் ஐடியாவை கொடுங்க. எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம வந்து கொண்டு வரலாம். நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வெயிட் பண்ண வேண்டாம். அடுத்த 8-10 மாதங்களுக்கு என்கேஜாக உங்களை வச்சுக்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸும் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். நிச்சயமாக நம்ம தூக்கலாம். நடந்தது பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு, டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டு, வேகமாக போய்கிட்டு இருக்கு. அது ஏற்ற மாதிரி நாமளும் ஓடலாம். நெகட்டிவ்ஸோ ரூமர்ஸோ அட போங்க ப்ரோ நம்பலாமா வேண்டாமா எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். படிக்கலாம். இது மோட்டிவேஷனுக்காக இல்லை, ரியாலிட்டி. ஒரு சில விஷயங்கள் காலதாமதம் ஆனாலும் அதை அடிக்க முடியும். ஓடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பேஸ் பண்ணி சீக்கிரமாக ஒரு பிளான் நான் வந்து கொண்டு வரேன். ஓகே, ஸோ ஃபாலோ டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம். நன்றி, வணக்கம்.